பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியின் முஹம்மதின் அல் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். இறுதியிலே இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை மீறிய பிறகும் கூட அல்லாஹ் தஆலா அந்த மக்களை மன்னித்தான். அந்த மக்கள் செய்த குற்றத்திற்காக அல்லாஹ் தஆலாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பி அல்லாஹ் தஆலாவுடைய பாதையை நோக்கி திரும்புகிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலாவும் அந்த இஸ்ரவேலர்களுக்கு இமாமத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுறான், நீங்கள் இங்கிருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி போங்க. அந்த புனிதமான இடம் தான் உங்களுடைய முன்னோர்கள், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்கெல்லாம் வாழ்ந்த பூமி. நீங்கள் அந்த இடத்த நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு கட்டளையிடுறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே பைத்துல் முகத்தஸை நோக்கி கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது அந்த இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இப்போ புதுசாக ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வராங்க. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மூசாவே நாங்கள் ரொம்ப நாளாக இந்த மண்ணு செல்வா உணவை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் திரும்பி திரும்பி இதையே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. எவ்வளோ நாள் தான் இதே உணவை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம அனைவருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதை என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடும்போது அது சாப்பிடுவதற்கு நல்லாயிருக்கும். இதையே நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தால் நமக்கு எப்படி சலிப்படையும்? அதே போன்று தான் இந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்த உணவு சலிப்படையுது. அல்லாஹு தாலா வானத்திலிருந்து அந்த உணவை இறக்கி வச்ச பிறகும் கூட அந்த உணவு சாப்பிடுவதற்கு நல்லா இருந்தும் கூட அவங்க தொடர்ந்து அதை சாப்பிடுறதுனால அவங்க சலிப்படைஞ்சாங்க. ஸோ அந்த இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, சூரா அல் பக்கரால் 61வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَىٰ طَعَامٍ وَاحِدٍ فَادْعُ لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا تُنبِتُ الْأَرْضُ مِن بَقْلِهَا وَقِثَّائِهَا وَفُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا قَالَ أَتَسْتَبْدِلُونَ الَّذِي هُوَ أَدْنَىٰ بِالَّذِي هُوَ خَيْرٌ اهْبِطُوا مِصْرًا فَإِنَّ لَكُم مَّا سَأَلْتُمْ وَضُرِبَتْ عَلَيْهِمُ الذِّلَّةُ وَالْمَسْكَنَةُ وَبَاءُوا بِغَضَبٍ مِّنَ اللَّهِ ذَٰلِكَ بِأَنَّهُمْ كَانُوا يَكْفُرُونَ بِآيَاتِ اللَّهِ وَيَقْتُلُونَ النَّبِيِّينَ بِغَيْرِ الْحَقِّ ذَٰلِكَ بِمَا عَصَوا وَكَانُوا يَعْتَدُونَ. அந்த இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க, இது குல்தும் யா மூசா லன் நஸ்பிர அலா தொஆமின் வாஹிதின், ஒரே விதமான உணவை நாங்கள் சகிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம் மூசா அப்படின்னாங்க. அதனால் உங்கள் ரப்பிட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, ஃபதுஹுலனா ரப்பக்க யுஹ்ரிஜ்லனா மிம்மா தும்பிசுல் அர்து மிம் பக்லிஹா வ கிசாயிஹா வ ஃபௌமிஹா வ அதசிஹா வ பசலிஹா, இந்த பூமியில் விளையக்கூடிய கீரை, வெள்ளரிக்காய், பருப்பு, கோதுமை, வெங்காயம் இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு நீங்கள் அல்லாஹு தஆலாட்ட கேளுங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ ஹைர். அதாவது இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தஃப்சீரில் அல்லாஹு தஆலாவுடைய கூற்றுன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அதாவது அல்லாஹு தஆலா மண்ணு செல்வா புனிதமான உணவை அல்லாஹு தஆலா கொடுத்துருக்குறான். அதை விட்டுட்டு புனிதம் இல்லாத சாதாரண உணவை அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அந்த வசனத்தில் வரக்கூடிய பக்லிஹா, கிசாயிஹா, ஃபௌமிஹா, வதசிஹா, ஒபசலிஹா அதற்கு நிறைய மாற்று கருத்துக்களும் இருக்குது. அதாவது ஃபௌம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பூண்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்குது. ஒரு சில பேர் ரொட்டின்னு சொல்கிறாங்க. நிறைய கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. அதை நீங்கள் தஃப்சீரில் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இஸ்ரவேலர்கள் அல்லாஹு தாலா வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து இருக்கக்கூடிய புனிதமான உணவை அனுப்பிய பிறகும் கூட அவங்க சாதாரண உலகத்தில் சாப்பிடக்கூடிய சாதாரண உணவிற்கு தான் ஆசைப்பட்டாங்க. இதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட பதில் சொல்கிறாங்க, இஹ்பிஸு மிஸ்ரம் ஃபஇன்ன லக்கும் மா சஅல்தும், நீங்கள் கேட்குற உணவெல்லாம் ஏதாவது ஒரு பட்டணத்தில் போய் நீங்கள் இறங்கினா தான் கிடைக்கும்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதாவது இந்த வசனத்தில் மிஸ்ர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இதற்கு எகிப்துன்னு அர்த்தம் கிடையாது. மிஸ்ர் அப்படிங்கிறது ஒரு ஊரை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற உணவெல்லாம் நீங்கள் ஒரு ஊரில் இறங்கி போய் அங்கே விவசாயம் பார்த்து இதெல்லாம் பண்ணால் தான் கிடைக்கும். நீங்கள் இப்போ பயணத்தில் இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவாக அவங்க கேட்கக்கூடிய அந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாமே விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது. அவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி ஆகணும். ஆனால் அல்லாஹு தாலா புனிதமான மண்ணு செல்வா உணவை எந்தவித எஃபர்ட்டும் இல்லாமல் எந்தவித கடின உழைப்புமே இல்லாமல் அல்லாஹு தாலா கொடுத்துருக்குறான். ஆனால் அந்த மக்கள் அதை விரும்பலை. அதனால் துரிபத்து அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனத்து வபாஉ பிகதபின் மினல்லாஹ், அதாவது வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டது. அல்லாஹு தாலாவுடைய கோவப்பார்வைக்கு உள்ளானாங்க. எதனாலன்னு சொன்னால் இதெல்லாமே இதற்கு அடுத்து வரக்கூடிய சம்பவங்கள். அந்த மக்கள் எல்லாருமே அல்லாஹு தாலாவுடைய வசனத்தை நிராகரித்தாங்க. அநியாயமான முறையில் நபிமார்களை கொலை செஞ்சாங்க. அந்த மக்கள் எல்லாருமே வரம்பு மீறிய மக்களாக நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான். சரி, இப்போது அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே பைத்துல் முகத்தஸை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கும்போது அந்த ஊருடைய எல்லையில் இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் போய் நிற்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 12 ஜாசூஸலை, அதாவது உளவாளிகளை தயார் பண்ணுறாங்க. இது எதற்குன்னு சொன்னால் அந்த ஊருடைய நிலவரம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு.
இப்போ அந்த 12 உளவாளிகள் மட்டும் அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. அந்த ஊரில் அந்த மக்களுடைய வாழ்வு, அங்கே தண்ணி எப்படியெல்லாம் செழிப்பாக இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையுமே அந்த 12 உளவாளிகளும் கேதர் பண்ணுறாங்க. அந்த ஊரை யார் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் கனானியர்கள், அமலேக்கியர்கள், ஹித்தியர்கள், இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து, அதாவது அவர்களுக்குள்ள கலப்பு திருமணம்லாம் பண்ணி ஒன்றா அந்த ஊரை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சிறந்த முறையில் ஆட்சி செய்யலை. அந்த ஊரில் அந்த மக்கள் ஃபசாது செய்யக்கூடிய மக்களாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் எல்லாருமே மிக உயரமாக ரொம்ப பலசாலிகளாகவும் இருந்தாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உருவத்தை இந்த 12 பேரும் பார்க்கும்போது அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்பட்டது. இவ்வளவு அதிகமான மக்கள் தொகை இருக்குது, இவ்வளவு பலசாலிகளாக இருக்கிறாங்களே, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய படையை வச்சு இவங்களை எப்படி வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு அந்த 12 பேரும் பயப்படுறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான், நீங்கள் உங்களுடைய படையை திரட்டிட்டு அந்த ஊருக்கு போங்க. அந்த ஊரில் அந்த மக்கள் எல்லாருமே அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக, ஃபசாது செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. நீங்கள் போய் இந்த மக்களோடு போர் செஞ்சு அந்த புனித பூமியை நீங்கள் வென்றெடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். ஸோ போர் செய்கிறதுக்கு தான் இந்த 12 பேரையுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உளவாளிகளாக உள்ளே அனுப்பி வச்சுருப்பாங்க. இப்போ உள்ளே போய் பார்த்த உடனே ஒவ்வொருத்தவங்களும் ஜெயண்ட் மாதிரி இருக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. இது சம்மந்தமாக இன்னொரு செய்தி இருக்குது. இது வரலாற்று நூட்களில் இருக்கக்கூடிய செய்தி தான். அதே சமயத்தில் இந்த செய்தி பலகீனமானது என்றும் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உள்ளது. இப்போ அவங்க உளவு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில காவலர்கள் இவங்கள நோட் பண்ணிட்டாங்க. யார் இந்த மக்கள் பார்ப்பதற்கு ரொம்ப சந்தேகம் வரும்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 பேரையுமே பிடிச்சிட்டு அரசவைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் எல்லாருமே இந்த 12 பேர்கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் எந்த பர்பஸ்க்காண்டி இங்கே வந்திருக்கிறீங்க, எதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த 12 பேரும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஊரில் அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எதிராக போர் செய்ய சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ அந்த அரசவையில் உள்ளவங்க இந்த கனானியர்கள் எல்லாரும் இந்த 12 பேர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், எங்களுடைய படை பலத்தை பாருங்கள், எங்களுடைய தோற்றத்தை பாருங்கள், நீங்கள் எங்களோட மோதினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தோற்று போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாரும் இந்த 12 பேரையும் பிளாக்மெயில் பண்ணதா சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்குது. ஸோ நீங்கள் போய் மூசா நபிகிட்ட சொல்லுங்கள், நீங்கள் வந்து மோதினீங்கன்னா கண்டிப்பாக தோற்று போயிருவீங்க அப்படிங்கிற செய்தியை உங்களுடைய அரசர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த 12 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த கனானியர்கள் இந்த 12 பேரையும் மிரட்டினதில் இந்த 12 பேரும் பயந்துட்டாங்க. இப்போ இந்த 12 பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஊரில் நிறைய ஃபசாதுலாம் நடக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட போர் செஞ்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கள வீழ்த்த முடியாது, அவர்களுடைய போர் படை அனைத்தையுமே நாங்கள் பார்த்தோம், எங்கள்கிட்ட காட்டுனாங்க அப்படிங்கிற செய்தியை ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்கெல்லாம் இதற்கு பயப்படல. ஏன்னா இவங்கெல்லாம் அல்லாஹு தாலாவின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. எவ்வளோ பெரிய படையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மக்கள் அநியாயம் செய்கிறாங்க, அவங்கள வீழ்த்துவதற்கு அல்லாஹு தாலா நமக்கு பலத்தை கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம இதற்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹு தாலாவின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம இந்த போரில் நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 12 பேர் அந்த குல தலைவர்கள் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் 2 குலத்தலைவர்கள் மட்டும்தான் அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க. மற்ற குலத்தலைவர்கள் எல்லாருமே இதற்கு ஒத்துழைக்கலை. அந்த 2 தலைவர்கள் யாருன்னு சொன்னால் ஒருத்தங்க இஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொருத்தங்க காலிப் பின் யுஃபான். அல்லாஹு தாலா சூரா அல் மாயிதால 20ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தை பற்றி சொல்லிட்டு வரான். வைது கால மூசா அலி கௌமிஹி யா கௌமி துக்ரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வைது ஜஅல ஃபீக்கும் அம்பியா. அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தினரே, அல்லாஹு தாலா உங்களுக்கு புரிந்துள்ள அந்த அருட்கொடையை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய சமுதாயத்திற்கிடையே நபிமார்களை உண்டு பண்ணுறான். வஜாலக்கும் முழுக்கம் வாத்தாக்கும். அப்படி நபிமார்களை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்கள் இந்த உலகத்திற்கு அதிபதிகளாக, அரசர்களாக ஆக்கியிருக்கிறான். மாலம் யுக்தி அஹதன் மினல் ஆலமீன். அதாவது அப்போ உள்ள பீரியடில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு இனம், ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட எந்த மக்களுக்கும் கொடுக்காத ஒரு அருட்கொடையை உங்களுக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நபியே நீங்கள் நினைவு கூறுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொன்னதை நீங்கள் நினைவு கூறுன்னு அல்லாஹு தாலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறான். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த உலக மக்கள் யாருக்குமே கொடுக்காத ஒரு அருட்கொடையை உங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்குறான், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த அருட்கொடையான இந்த இமாமத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாங்க. யா கௌமி துஹுலுல் அப்தல் முகத்தஸத் அல்லதி கதபல்லாஹு லக்கும் வலா தர்தத்து அலா அத்பாரிஹிம் ஃபதன்கலிபு ஹாசிரீன்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தினர்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தினரே, உங்களுக்கு அல்லாஹு தாலா விதித்துள்ள இந்த புண்ணிய பூமி அந்த பைத்துல் முக்கத்தஸில் நீங்கள் நுழையுங்க. நீங்கள் ஒருபோதும் புறமுதுகு காட்டி ஓடாதீங்க. அப்படி ஓடுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் நஷ்டமடைந்தவரில் ஒருவராக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது அந்த புனித பூமியில் நுழையுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதிராக போர் செய்யுங்க, போர் செஞ்சு அந்த ஊரை வென்றெடுங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து புறமுதுகு காட்டி ஓடாதீங்க, அவங்கள பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதற்கு அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பதில் அளிக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன வ இன்னா லன் நதுஹுலஹா ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா ஃபஇன் யஹ்ருஜு மின்ஹா ஃபஇன்னா தாயிலூன். அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, மூசாவே, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் போராளிகள் எல்லாருமே ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போகாத வரைக்கும் நாங்கள் இந்த ஊருக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஇன் யஹ்ருஜு மின்ஹா ஃபஇன்னா தாஹிலூன். ஒருவேளை அந்த பலசாலிகள் எல்லாருமே அந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஊரில் பிரவேசிப்போம்னு சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சி அனைத்தையுமே பார்த்த பிறகும் கூட அந்த மக்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. அந்த மக்கள் எல்லாருமே பயந்தவர்களாகவும் கோழைகளாகவும் இருந்தாங்க. கால ரஜுலானி மினல்லதீன யஹாஃபூன அன்அமுல்லாஹு அலைஹிம் உத்ஹுலு அலைஹிமுல் பாப ஃபைதா தஹல்துமூஹு ஃபஇன்னகும் காலிபூன். எல்லா இஸ்ரவேலர்களும் அந்த கனானியர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு பேர், அதாவது 2 குலங்களுடைய தலைவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், அந்த 2 பேர் மீது அல்லாஹு தாலா அருள் புரிந்தான். வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த 2 பேர் யாருன்னு சொன்னால், ஒருத்தங்க இஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொருத்தங்க காலிப் பின் இஃப்கான். அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ஊருடைய வாசல் வரைக்குமாவது வாங்க, நீங்கள் வாயில் வரைக்கும் வந்தால் கூட நாம தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் கேட்கவே இல்லை. வலல்லாஹி ஃபதவக்கலு இன் கும்தும் முஃமினீன். அந்த 2 பேருமே மற்ற எல்லா மக்கள்கிட்ட இஸ்ரவேலர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹு தாலாவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க, நீங்கள் முஃமினாக இருந்தால் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்டையும் அந்த 2 நல்லடியார்கள்ட்டையும் சொல்கிறாங்க, காலு யா மூசா இன்னா லன் நதுஹுலஹா அபதம் மா தாமு ஃபீஹா. மூசாவே, அந்த பலசாலிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஒருபோதும் வரமாட்டோம். ஃபதுஹப ஆத்த வரப்புக்க ஃபகாத்திலா இன்னஹா ஹுனா காயிதூன். வேணும்னா ஒன்று பண்ணுங்க, நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்களும் உங்கள் அல்லாவும் போய் போர் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக ஒரு செய்தி இருக்குது. என்னன்னு சொன்னால், புகாரில் 4609 செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு சொன்னால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போருக்கு முன்னாடி அவங்க ஃபோர்ஸு தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது மக்கா குறைஷிகள் காஃபிர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் வீரர்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. இவங்க யாருன்னு சொன்னால் ஒரு முஹாஜிர். இவங்க யமன்லேருந்து மெக்காவுக்கு மைக்ரேட் ஆகி முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஹாஜிர். இவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, மூசா நபிகிட்ட இஸ்ரவேலர்கள் சொன்னதை போன்று நாங்கள் ஒருபோதும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம். அதாவது இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்கல்ல, நீங்களும் அல்லாவும் போய் சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு, இப்படி நாங்கள் உங்கள் தோழர்கள் நாங்கள் ஒருபோதும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்து மிக சிறந்த உம்மத்துன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலாவால் புகழப்பட்டதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க முழுக்க நபிக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட நடந்து கொண்டதை போன்று இந்த சஹாபாக்கள் ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நடந்து கொள்ளவில்லை. அதனால தான் அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை கும்தும் ஹைர உம்மத்துன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் நம்ம உம்மத்து சிறந்த உம்மத்தாக செயல்பட்டுருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்மளும் செயல்படணும். சரி, இப்போ அந்த இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நீங்களும் உங்கள் அல்லாவும் போய் சண்டை போடுங்கன்னு சொன்ன பிறகு இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்பிக்கையை கைவிட்டுறாங்க. ஏன்னா இவங்க வரமாட்டாங்க ஒருபோதும், இவங்களை நம்புவது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. கால ரப்பி இன்னி லா அம்லிக்கு இல்லா நப்சி வாஹி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சகோதரரையும் தவிர என்னால் யாரையும் கட்டுப்படுத்த முடியலை. அதாவது நீ கட்டளையிட்டிருக்க அல்லவா, அதாவது இந்த ஊரை போய் நீங்கள் போர் செஞ்சு அங்கே அநியாயக்காரர்கள் ஜப்பாரியன்கள் அவங்கள்ட்டேருந்து அந்த மக்களை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீ கட்டளையிட்டிருக்க அல்லவா, அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவது நானும் என்னுடைய சகோதரர் மட்டும்தான், மற்றவங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியலை யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. ஃபஃப்ருக்கு பைனனா வ பைனல் கௌமில் ஃபாசிகீன்.
எனவே எங்களுக்கும் இந்த குற்றம் புரிந்த சமுதாயத்திற்கும் இடையே நீ எங்களுக்காக தீர்ப்பளிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹு தாலா அந்த மக்களுக்காக தீர்ப்பளிக்கிறான். அது என்ன தீர்ப்புன்னு சொன்னால், காலஃப இன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் அர்பஈன சனத யதீஹூன ஃபில் அர்த். 40 ஆண்டுகள் அந்த மக்களுக்கு அந்த ஊர் தடை செய்யப்பட்டது, அதாவது ஹராம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா கட்டளையிடுறான். ஃபலா தஅஸா அலல் கௌமில் ஃபாசிகீன். நீங்கள் அவங்களுக்காக ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறான். யத்தீஹூன ஃபில் அர்த், அது வரைக்கும் அவங்க இந்த பூமியில் ஃபுல்லாக ட்ராவல்லையே இருக்கட்டும், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான். அவங்களுக்குன்னு ப்ராப்பராக அக்கமடேஷனு, ஃபுட்டு, வாட்டர் ரிசோர்ஸ் எதுவுமே கரெக்டாக கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ட்ராவல்லையே தான் இருப்பாங்க. அல்லாஹு தாலா இப்படி ஒரு தண்டனையை அவங்களுக்கு கொடுக்குறான். இப்போ இதை கேள்விப்பட்ட உடனே ஒரு சில கூட்டம், அதாவது அந்த இஸ்ரேவேலர்கள்லேயே ஒரு கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்க அந்த ஊரில் போய் போர் செஞ்சாங்க. ஆனால் அந்த போருடைய முடிவு என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு தோல்வி தான் கிடச்சிது. அவங்க கனானியர்கள்ட்ட தோற்று தான் போனாங்க. எதனாலன்னு சொன்னால் ஒரு உம்மத்தாக எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து செயல்படணும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அவங்க கோஆப்ரேட்டே பண்ணலை. இப்போ எல்லாம் முடிஞ்சு அல்லாஹு தாலா தண்டனை கொடுத்த பிறகு இவங்க மறுபடியும் போய் இந்த ஊரை போய் போர் செஞ்சாங்கன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூப்பிட்ட போதே அந்த மக்கள் வந்திருக்கணும். அப்படி இல்லாதனால தண்டனை வந்த பிறகு தான் அந்த மக்கள் போய் அந்த ஊரில் போய் போர் செஞ்சாங்க. அந்த போரில் அவங்களுக்கு தோல்வி தான் கிடைத்தது. அந்த 40 ஆண்டுகளும் ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க போர் செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு தோல்வி தான் கிடைக்குது.